ஹாய் யுவர்ஸ், ஜாக் ஃப்ரூட் வச்சு சில்லுன்னு இந்த சம்மருக்கு ஒரு ஃபலூடா செய்யலாம் வாங்க. 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. சிறிதளவு சேமியா எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். முதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்ச பாதாம் பிசின், 2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ். இப்போ 1 கப் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சொல ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடரை சிறிதளவு பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. சப்ஜாவை தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் மில்கில் கரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடரை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கெட்டியானதும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்க விதைகளை இது போல் நீக்கி எடுத்துடுங்க. இந்த ஜாக் ஃப்ரூட் ஃபலூடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 கப் சாபுதானாவை 20 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபலூடா மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ சப்ஜா போட்டுக்கோங்க, ஊற வச்ச பாதாம் பிசின், கட் பண்ண ஜாக் ஃப்ரூட். இப்போ இதில் காட்டியுள்ளபடி 1 பை 1 எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ சிறிதளவு சேமியா போட்டுக்கோங்க. வேக வச்ச சாபுதானா, இப்படி லேயர் பை லேயராக போட்டுக்கோங்க. மேலே ஜாக் ஃப்ரூட். இப்போ கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ மேலே சிறிதளவு சப்ஜா சீட், சிறிதளவு பாதாம் பிசினை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குதோ அந்த ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. நான் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச சிறிதளவு ஜாக் ஃப்ரூட்டையும் போட்டு அப்படி சில்லுன்னு சாப்பிட்டா இந்த ஃபலூடா கலக்கலாக இருந்ததுங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள்.